வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய பார்வையில் இன்று உள்ளூரில் ஏற்படும் அரசியல் நிலவரங்களும் அதேபோல டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் இன்று அதிர்வுக்கு உள்ளாகும் ஆகஸ்ட் 2 தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வு குறித்த அதிர்வுகளையும் ஒருங்கு சேர நோக்கிக் கொள்ளலாம். உள்ளூரை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட தமிழ் மாந்தர்களின் உடல் எச்சங்களை கொண்ட செம்மணி மனித புதைகுழி கடுமையான அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இவ்வாறான அதிர்வுகள் ஒருபுறம் இருக்க, இந்த அதிர்வின் பின்னணியில் ஐநா மனித உரிமை பேரவைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணி அனுப்பவுள்ள கடிதம் ஒன்றை மையப்படுத்தி தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு புதிய இழுபறி ஏற்பட்டுள்ள நிலையில் சுமந்திரன் மேற்பார்த்த தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இன்று யாழ்ப்பாணத்தில் கூடிக்கொண்டது. உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இபிடிபி தமிழரசு தேர்நிலவு ஒரு முக்கியமான சர்ச்சைகளையும் விமர்சனத்தையும் தமிழரசு கட்சி மீது உருவாக்கிய நிலையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் தமிழரசு கட்சி இன்றுதான் முதன்முறையாக தனது அரசியல் குழுவை கூட்டிக் கொள்வது ஒரு முக்கியமான விடயம். இந்த அரசியல் குழு கூட்டத்தில் ஐநா மனித உரிமை பேரவைக்கு கஜேந்திரகுமார் அணி அனுப்பவுள்ள கடிதத்தில் தமிழரசு கட்சி ஒப்பமிடுவதா இல்லையா என்ற விடயம் தீர்மானிக்கப்படக்கூடும். இந்த கடிதத்தில் ஒப்பமிடுவதற்கு தமிழரசு கட்சி ஏற்கனவே பின்னடிப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. இந்த வாரம் சுவிட்சர்லாந்து தனது தேசிய நாளை கொண்டாடிய போது கொழும்பில் உள்ள சுவிஸ் தூதரகம் ஒழுங்கு செய்த நிகழ்வில் உள்ளேன் ஐயா என்ற பாணியில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என கூறப்படும் முகங்கள் உட்பட்ட தமிழ் அரசியல் முகங்கள் ஒன்றாக கூடியிருந்த நிலையில்தான் ஜெனீவாவுக்கு அனுப்ப வேண்டிய இந்த கடிதம் குறித்த அலசல்கள் அங்கு இடம்பெற்றன. அதன் பின்னர் தமிழரசு கட்சியும் கஜேந்திரகுமார் அணியும் தனிப்பட்ட ஒரு சந்திப்பை நடத்தி இந்த கடிதம் தொடர்பான பிரதான பேசுபொருளையும் உருவாக்கி இருந்தது. ஆனால் இந்த கடிதத்தில் தமிழரசு கட்சி ஒப்பமிடுவது குறித்த ஒரு பிடியை சுமந்திரன் வழங்கிக் கொள்ளவில்லை. இன்று இது குறித்து தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்திலும் சில எதிரொலிப்புகள் இடம்பெறுவதாக தெரிகின்றது. கஜேந்திரகுமார் அணியின் இந்த கடிதத்துக்கு சுமந்திரன் ஆதரவு முகங்கள் ஒப்பமிடாமல் விட்டாலும் ஸ்ரீதரன் போன்றவர்கள் ஒப்பமிடக்கூடும் என்பது எதிர்பார்க்கப்படும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸ்ரீதரனின் சொத்து குவிப்பு குறித்து ஏற்கனவே தெற்கிலிருந்து சஞ்சய் மாவத்த என்ற சமூக ஆர்வலர் ஒரு முறையீட்டை ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகத்தில் செய்த நிலையில் இந்த முறையீடு ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை உரசிக்கொள்கின்றது. அதனால் ஏற்படும் தாக்கங்களை சமாளித்துக் கொள்ள அவரும் இருகோடுகள் தத்துவம் பாணியில் இன்னொரு பெரிய கோட்டை கீறிக்கொள்ள வேண்டும் என்பதால் அண்மையில் செம்மணியில் தனது பிரசன்னத்தை வெளிப்படுத்திக் கொண்டார். இப்போது ஜெனீவாவுக்கு அனுப்பும் கடிதத்தில் தமிழரசு கட்சியில் சுமந்திரன் பின்னடிப்பை செய்தாலும் அவரது பின்னடிப்பை மீறி ஸ்ரீதரன் அந்த கடிதத்தில் ஒப்பமிடலாம் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதரனின் சொத்து குவிப்பை பொறுத்தவரை, அதாவது அந்த முறையீட்டை பொறுத்தவரை, ஸ்ரீதரன் தனது துணைவியின் பேரில் ஐஸ்கிரீம் கடைகளை கொண்டிருப்பதாகவும் அதேபோல தனது புதல்வியின் பேரில் பல்பொருள் அங்காடி ஒன்றை கொண்டிருப்பதாகவும் அதற்கு அப்பால் கிளிநொச்சியில் 2 மதுபான விற்பனை நிலையங்களை, அதாவது ரணிலின் அந்த பார் லைசன்ஸ் உரிமத்தை பெற்று 2 நிலையங்களை கொண்டிருப்பதான முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முறையீடு இன்னமும் ஆதாரப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இது தொடர்பான விசாரணைகளை இன்னும் ஸ்ரீதரன் மீது நடத்தாத நிலையில்தான் இந்த நகர்வுகள் இடம்பெறுகின்றன. இதற்கிடையே 100 கடந்து மீட்கப்பட்ட செம்மணியின் தடயங்களை மையப்படுத்தி, அதாவது மனித எச்சங்களுடன் மீட்கப்பட்ட தடயங்களை மையப்படுத்தி அந்த தடயங்களை அடையாளம் காணும் வகையிலான ஒரு நகர்வை யாழ்ப்பாண நீதிமன்றம் எடுத்திருக்கின்றது. இந்த நகர்வின் அடிப்படையில் இதுவரை செம்மணியில் தடயங்களாக மீட்கப்பட்டதாக 54 பொருட்கள் கூறப்படுகின்றன. இந்த பொருட்களை மக்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி நேரடியாக பார்த்து அந்த பொருட்களை தமது உறவினர்களின் குடும்பம் இல்லையென்றால் தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடன் தொடர்பான ஆதாரங்களாக கண்டுகொண்டால் அதனை மையப்படுத்திய ஒரு விசாரணையை இல்லையென்றால் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ளுமாறு ஒரு கதவை யாழ்ப்பாண நீதிமன்றம் திறந்திருக்கின்றது. அதாவது 5ஆம் தேதி இந்த தடயங்களில் ஒன்றை ஒருவர் அடையாளம் கண்டால், இல்லை தடயங்களில் சிலவற்றை அடையாளம் கண்டால் அது குறித்து நீதிமன்றம் அல்லது ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அவர்கள் அறிவித்து அது தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் மக்களிடம் நீதிமன்றம் கோருகின்றது. ஆனால் மக்கள் அடையாளம் காணக்கூடிய வகையில் உள்ள இந்த 54 தடய பொருட்களுக்கு அப்பால் செம்மணி புதைகுழி மீட்பில்
கனரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ட்ரம் மேகசின் என்ற வகையிலான ஒரு வெற்று ரவை கூடு கண்டுபிடிக்கப்பட்டதும், ஆனால் இந்த மீட்பு குறித்து அதிகமான பொதுவெளியில் பேசாத ஒரு நிலைமையும் அவதானிக்கப்படுகின்றது. செம்மணி அகழ்வு விடயத்தில் இதுவரை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு பெரிதும் ஆர்வப்படாத நிலையில், என்ற பெரிதும் தனது பிரசன்னத்தை வெளிப்படுத்தாத நிலையில் 3 ஆணையாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்களுடன் எதிர்வரும் 4ஆம் தேதி செம்மணி மனித புதைகுழிக்குள் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு நுழைவதும் இன்னொரு விடயம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ICJ அல்லது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் எனப்படும் அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் ஆணையகம் செம்மணியை மையப்படுத்தி ஒரு அழைப்பு விடுத்திருந்தது. அந்த அழைப்பில் அனைத்துலக சட்டம் மற்றும் அதன் தரநிலைகளின்படி செம்மணிக்கு வெளிப்படையான ஒரு விசாரணை தேவை என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான அழைப்பு அனைத்துலக அரங்கிலிருந்து வந்த நிலையில்தான் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு இப்போது செம்மணிக்குள் நுழைவதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். உள்ளூரில் இவ்வாறான நகர்வுகள் இருக்க, ஈழத்தமிழர்கள் விரவியுள்ள டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் நாடுகளிலும் தமிழ் சமூக வலைப்பரப்புகளிலும் கடந்த 16 வருட காலமாக வாத பிரதிவாதங்களை அவ்வப்போது ஏற்படுத்திய ஒரு விடயம் இன்று மீண்டும் ஒருமுறை சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் நிலைகுத்தி நிற்கிறது. ஈழத்தமிழினத்தின் தேசிய தலைமை என்ற தகுதி நிலையையும் விடுதலை புலிகளின் தலைவர் என்ற பொறுப்பையும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்குரிய வீர வணக்கை மையப்படுத்தி மீண்டும் ஒருமுறை பாசல் உற்றுநோக்கலுக்கு உள்ளாகின்றது. விடுதலை புலிகளின் தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டதாக ஒரு தரப்பும், இலை அவரது இருப்பு இன்னமும் யதார்த்தமானது என இன்னொரு தரப்பும் தத்தமது கருத்தியல் நிலைகளுடனும் சார்பு நிலை தளங்களின் பரப்புரைகளுடனும் நிற்க, இன்றைய நாளை மையப்படுத்தி இந்த விடயம் மீண்டும் ஒருமுறை இழுவறைக்கு உள்ளாகியது. இன்றைய நிகழ்வில் இடம்பெறக்கூடிய குழப்பங்களை முதலீடாக்கிக் கொள்வதற்குரிய கண்ணிகளும் காத்திருக்கின்றன. இதுவாரோ சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் உள்ள ஒரு மண்டபமும் அதன் முன்றலில் இந்த நிகழ்வுக்கு எழக்கூடிய எதிர்ப்பு போராட்டமும் உற்றுநோக்கலுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. தமிழர் தாயக வரலாற்றை பொறுத்தவரை அதன் முக்கிய குறியீடாக உள்ள தலைவர் பிரபாகரன் மற்றும் அவரது பிரபாகரனியம் சார்ந்து ஒரு தத்துவார்த்த ஒளி உள்ள நிலையில், இந்த ஒளியை மையப்படுத்தி சமகாலம் இன்று மீண்டும் ஒருமுறை சுவிஸ் பாசல் நகரிலும் ஒரு இழுபறியுடன் பதிவை செய்வதையும் அவதானிக்க முடிகிறது.